Hi, today in Module 1 Part 2 in Managerial Economics, we are going to learn about firms' objectives and role of managerial economics. Firms' objectives and role of managerial economics. Firms' objectives. The main objectives of firms are profit maximization, sales maximization, growth maximization, long-run profit maximization, social or environmental concern, profit satisficing, and cooperative. In coming slides, we are going to discuss one by one. Profit maximization. Usually in economics, we assume firms are concerned with maximizing higher profit. Maximizing higher profit means higher dividend for shareholders, more profit can be used to finance and research and development, higher profit makes the firms less vulnerable to take over, higher profit enables higher salaries for their workers. ப்ராஃபிட் இப்போ ஜாஸ்தியாக இருக்க ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படின்னா அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நிறைய டிவிடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராஃபிட்டை வச்சு அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை ஃபர்தராக அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஃபோம் நல்லா ப்ராஃபிட்டபுளாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேறு யாரும் அதை டேக் ஓவர் பண்ண போகிறதில்ல. அதில் இருக்க எம்ப்ளாயீஸுக்கு எல்லாமே சேலரிஸ் ஜாஸ்தியாக பே பண்ணுவாங்க. ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சேலரிஸும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ்க்கு. நெக்ஸ்ட், ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். இந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ரூல் ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் MC ஈக்குவல் டு MR. MC அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட், whereas MR அப்படிங்கிறது மார்ஜினல் ரெவன்யூ. Profit maximization occurs at the most significant gap or a biggest difference between the total revenue and total cost. மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடிஷ்னல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஒன் மோர் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட் எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறதுனால வரக்கூடிய காஸ்ட்டு தான் மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறோம். மார்ஜினல் ரெவென்யூ அப்படிங்கிறது அடிஷ்னல் ரெவென்யூ அப்டெயின் ஃப்ரம் செல்லிங் ஒன் மோர் யூனிட் ஆஃப் அவுட்புட், அதான் மார்ஜினல் ரெவென்யூ. Total revenue is determined by multiplying the price received for each unit sold by the number of units sold. அதே total revenue அப்படிங்கிறது income a business received from their sale of all goods produced அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ இன்கம் எல்லா குட்ஸையும் சேல் பண்ணதுனால வரக்கூடிய டோட்டல் இன்கம் தான் டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது சம் ஆஃப் ஆல் காஸ்ட் இன்ஹர்ட் பை எ ஃபர்ம் இன் ப்ரொடியூசிங் சர்டன் லெவல் ஆஃப் அவுட்புட். ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுக்கு உண்டாகக்கூடிய செலவு எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டோட்டல் ப்ராஃபிட்டை எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா பை சப்ராக்டிங் டோட்டல் காஸ்ட் ஃப்ரம் டோட்டல் ரெவன்யூ யூ கேன் ஃபைண்ட் அவுட் தியர் டோட்டல் ப்ராஃபிட். Next, why is the output chosen at MC equal to MR? MC equal to MR அப்படிங்கிற இடத்துல ஏன் நம்ம அவுட்புட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குது. இதில் பாயிண்ட் ஏன்னு இருக்கும், எக்ஸ் ஆக்சஸில் குவான்டிட்டி இருக்கும், ஒய் ஆக்சஸில் ப்ரைஸ் இருக்கும். எம்ஆர் அப்படிங்கிறது மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னு சொன்னோம், எம்சிங்கிறது மார்ஜினல் காஸ்ட்டு, ஏபிங்கிறது 2 பாயிண்ட்ஸு. அந்த கியூ கிட்ட அந்த மார்ஜினல் காஸ்ட்டும் மார்ஜினல் ரெவன்யூ இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை தான் ஓன் மார்க் பண்ணியிருக்கோம். அதான் பிஇபி நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். பட் இந்த பாயிண்ட் ஏல மார்ஜினல் காஸ்ட் இஸ் லெஸ் தென் மார்ஜினல் ரெவன்யூ அப்படிங்கிறது தான் என்ன பாயிண்ட் ஏல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேர்வை பார்த்திங்கன்னா மார்ஜினல் ரெவன்யூ ஹரிசாண்டலாக இருக்குது, அதுக்கு கீழே தான் மார்ஜினல் காஸ்ட் இருக்குது. மார்ஜினல் ரெவன்யூவை விட மார்ஜினல் காஸ்ட் கம்மியாக இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்ஜினல் ரெவன்யூ மார்ஜினல் காஸ்ட்டை விட ஹையராக இருக்கும். அப்போ நமக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு கம்மியாக இருக்குது, ஆனால் வரக்கூடிய ரெவன்யூ ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன இருக்கும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதனால் நிறைய ப்ராடக்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். இதே பாயிண்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட்டோட கர்வ் மார்ஜினல் ரெவன்யூவுக்கு மேலே இருக்குது. அப்போ என்ன இது இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்ஜினல் ரெவன்யூவை விட மார்ஜினல் காஸ்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ரெவன்யூவை விட ஜாஸ்தியாக இருக்கும்போது அதுக்கு மேலே நம்ம யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே நமக்கு லாஸை க்ரியேட் பண்ணும். அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த கியூக்கு அப்புறம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் எல்லாமே காஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூவை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால லாஸாக இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ ரன் ஆன் யுவர் டிவி கமர்ஷியல், இப்போ ஒரு டிவி ஆட் நம்ம எத்தனை டைம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு டைம் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறதுனால மார்ஜினல் காஸ்ட் என்ன ரெவன்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த கியூங்கிற பாயிண்ட் வரைக்கும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம்.
க்யூவுக்கு மேலே நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் ஒரு டைம் போட்டாலும் மார்ஜினல் காஸ்ட் வந்து மார்ஜினல் ரெவன்யூ விட ஜாஸ்தியாக வர்றதுனால நம்ம அந்த இடத்துல வந்து பண்ண மாட்டோம். அப்போ க்யூங்கிற பாயிண்டில் தான் நமக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. அப்போ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். அதான் ஆப்டிமம் குவான்டிட்டி ஷுட் பி ப்ரொடியூஸ்ட் அட் மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன். firms often seek to increase their market share even if it means a less profit கம்மியாக இருந்தாலும் அதோட மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னென்ன ரீசனுக்காக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு மோனோபோலி பவர் கிடைக்கும். மோனோபோலி பவர் கிடைக்கும் போது அவங்களால ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஒரு லாங் ரனில் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். மேனேஜர்ஸ் ப்ரிஃபர் டு ஒர்க் ஃபார் a bigger companies as it's lead to a greater prestige and higher salary. எல்லா மேனேஜர்ஸுமே வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஒரு ப்ரெஸ்டீஜியஸான கம்பெனியில். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் சொசைட்டியில். இன்க்ரீஸ் இந்த மார்க்கெட் ஷேர் மே ஃபோர்ஸ் த ரைவல்ஸ் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். அவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே இவங்களோட மார்க்கெட் ஷேர் நல்லா இருக்கும்போது, ப்ராஃபிட்டபுளாக வரும்போது காம்படிட்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் நிறையா வரும்போது நிறைய பெட்டி ஷாப்ஸ்லாம் இல்லை, எல்லாமே டிமினிஷ் ஆகிடுச்சு. some firm may actually engage in predatory pricing which involves making a loss or to force a rival out of business. சில firm ஒரு நல்ல மல்டிநேஷ்னல் கம்பெனியாக இருக்குது, அது வந்து இங்கே அது கூட வந்து லோக்கலில் இருக்க டொமஸ்டிக் கண்ட்ரியில் இருக்க சின்ன ஃபோம் வந்து அது கூட போட்டி போடணும்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணுவாங்க, மல்டிநேஷ்னல் கம்பெனினா ப்ரெடேட்டரி ப்ரைஸிங் யூஸ் பண்ணுவாங்க. இனிஷியலாக வந்து கம்மியான ப்ரைஸுக்கு கோட் பண்ணுவாங்க. அவங்களோட அந்த டொமஸ்டிக் கம்பெனியில் இருக்கவங்களால போட்டி போட முடியாது, அவங்க அளவுக்கு கம்மியாக இவங்களால ப்ரைஸ் கோட் பண்ண முடியாது. அப்போ இவங்க கம்மியாக ப்ரைஸ் கோட் பண்ணி விற்கும்போது அவங்களும் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அந்த டொமஸ்டிக் கண்ட்ரியில் இருக்கிற சின்ன பிஸ்னஸ், ஒரு சின்ன ஃபோமும் வந்து அவங்க பெரிய பிஸ்னஸே கம்மியாக கொடுக்கும்போது கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்கே கம்மியாக ப்ரைஸ் விற்குதோ அங்கே தான் போய் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணுவாங்க, லோக்கலில் இருக்க காம்படிட்டர்ஸ் அவங்களோட ரைவல்ஸ் எல்லாமே பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போக வச்சுருவாங்க. அப்போ எல்லாமே லாஸ் வரும்போது ரொம்ப நாள் பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு க்ரோத் மேக்ஸிமைசேஷன். இந்த க்ரோத் மேக்ஸிமைசேஷனும் சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன் மாதிரியே தான். இதில் மர்ஜர்ஸும் டேக் ஓவர்ஸும் இருக்கும். க்ரோத் மேக்ஸிமைசேஷனில் மர்ஜர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஸ் an agreement that units two existing companies into a one new company. ரெண்டு கம்பெனி சேர்ந்து ஒன்றா ஒரு கம்பெனியாக உருவாகிறது தான் மர்ஜர்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சேல்ஸ் க்ரோத் மேக்ஸிமைசேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, firm willing to make lower levels of profit in order to increase in size and gain more market share. மார்க்கெட் ஷேரை ஜாஸ்தியாக சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன் மாதிரி இதுலேயும் மார்க்கெட் ஷேரை ஜாஸ்தியாக ஆக்கணும் அப்படிங்கிறதுனால லோயர் ப்ராஃபிட்டில் வந்து ப்ரைஸை கோட் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் கம்மியாக வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து இந்த மோனோபோலி பவர் எடுத்ததுக்கப்புறம் இவங்க ஒரு ப்ரைஸ் செட்டராக மாறிடுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் வார் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ப்ரைஸ் வார் என்ன இருக்கும் அப்படின்னா, லோயர் ப்ராஃபிட்டாக கொண்டு வரும், ஆனால் ஹையர் சேல்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டு, வால்மார்ட்டு, அமேசான் இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, வால்மார்ட் அமேசான்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் வார் நடந்துகிட்டே இருக்கும். இவங்க ப்ரைஸ் குறைப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்க குறைக்கிறாங்கன்னா அடுத்தது இன்னொரு காம்படிட்டர்ஸ் அவங்களும் குறைக்கணும். இப்போ வால்மார்ட்டில் குறைக்கிறாங்க அப்படின்னா அமேசான்லேயும் குறைக்கணும். இது குறைக்கிறதுக்காக என்ன ரீசன் அப்படின்னா, மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும், லாங் ரனில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வால்மார்ட், அமேசான் எல்லாமே இந்த க்ரோத் மேக்ஸிமைசேஷன் டெக்னிக் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. Next, long run profit maximization. In some cases, firm may sacrifice profit in short term to increase the profit in the long term. ஷார்ட் ரனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ப்ரைஸ் கம்மியாக கோட் பண்ணுறாங்களே, ப்ராஃபிட் இவ்வளோ கம்மியாக விற்கிறாங்களே, அப்போ இப்போ கடைசி வரைக்கும் கம்மியாக தான் விற்பாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த மார்க்கெட்டோட ஷேரை க்ரோத் அது பிடிக்கிறது, மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்காக, மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, மார்க்கெட்டில் இவங்களுக்கு ஒரு நேம் கொண்டு வரதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி விற்பாங்க ஒரு ஷார்ட் ரனுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு நியூ கெப்பாசிட்டி உள்ளதில் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபேம் இருக்குது, அது ஒரு அசோசியேட்டுக்கு வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாள் லாஸாக தான் இருக்கும். அந்த ஷார்ட் ரனில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க புது பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் இருக்கும், ஆனால் பார்த்தோம் அப்படின்னா லாங் ரனில் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் அந்த ஷார்ட் ரனில் வர லாஸ் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. Next, social or environmental concerns. A firm may incur extra expenses to choose products which do not harm the environment or products
are not tested on animals. Alternatively, firm may be concerned about the local community and charitable concern. சில ஃபர்ம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து என்விரான்மெண்ட்டை ஹார்ம் பண்ணாத மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க. சொசைட்டி ஓரியன்டாக இருப்பாங்க. Some firm may adapt social or environmental concern as a part of a branding. This can ultimately help the profitability as a brand becomes more attractive to the consumers. இந்த மாதிரி சொசைட்டியில் என்விரான்மெண்டல் கன்சர்னாக இருக்கிற மாதிரி ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. அந்த மாதிரி ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது கஸ்டமர்ஸை நிறைய அட்ராக்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Some firms may adapt social or environmental concern on a principle alone, even if it does little to improve sales or branding. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிராண்டிங்லேயே அதை பண்ணி கன்சியூமரை அட்ராக்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை ப்ராஃபிட்டபுளாக ஆக்குவாங்க. நாங்கள் இந்த மாதிரி சொசைட்டியில் என்விரான்மெண்ட் கன்சர்னாக இருக்கும் அப்படின்னு. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரின்சிபலுக்கு ஒரு நேமுக்காக மட்டும் அதை வச்சுட்டு அதை அவங்களோட பிராண்டிங்கில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிஸ்னஸை வந்து சோசியல் அண்ட் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸாக இப்போ நிறைய மாறிட்டு இருக்கு. டெஸ்லா மோட்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு பெரிய எனர்ஜி செயின்ட் அவங்க. இன்ஃபேக்ட் இட் ஹஸ் பீன் நேம்ட் அஸ் ஒன் ஆஃப் த டாப் க்ரீன் பிஸ்னஸ் இன் த வேர்ல்டு. இந்த ஃபஸ்ட்டு கார்பன் க்ளீன் அப்படிங்கிறதுல இருக்குது. டெஸ்லா பார்த்தோன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் யூஸ்னா இவங்கள்ட்டேருந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதனால் இது க்ரீன் பிஸ்னஸில் வேர்ல்டு ஓவரில் இந்த டெஸ்லா மோட்டார்ஸுங்கிறது லீடிங்கில் இருக்குது. ஸ்டீல் கேஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸ்டீல் கேஸுங்கிறவங்க கிராடல் டு கிராடல், C2C அப்படிங்கிற கிராடல் டு கிராடல் நிறைய மெட்டீரியல்ஸை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு நிறைய ஸ்டீல்ஸ் இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சேஸ் இது மாதிரிலாம் அது எல்லாமே ரீசைக்கிள் பண்ணக்கூடியதாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஈஸியாக டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கும் அதை ஈஸியாக ரீசைக்கிள் பண்ணுற மாதிரியும் பண்ணுறாங்க. இப்போ கஸ்டமர்ஸ் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் சைக்கிள் எண்ட் ஆகும்போது கம்பெனியே என்ன பண்ணும், தி பைபேக் தம். கம்பெனியே அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதில் இருக்க டியூரபிள் பார்ட்ஸ்லாம் குட் கண்டிஷன்ஸாக இருந்துச்சுன்னா அது திரும்ப அந்த ப்ராடக்ட்டுக்கு ரீயூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் இந்த ஸ்டீல் கேஸ் கம்பெனி, டெஸ்லா மோட்டார்ஸ் இவங்களாம் வந்து நிறைய என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் சாட்டிஸ்ஃபைசிங். ப்ராஃபிட் சாட்டிஸ்ஃபைசிங் அப்படிங்கிறது இஸ் a decision making process that strives for adequate rather than the perfect result. அது வந்து பர்ஃபெக்ட் ரிசல்ட் பதிலாக ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் தான் இது நிறைய இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராஃபிட் சாட்டிஸ்ஃபையிங் இஸ் a situation வேர் இஸ் a separation of ownership and control. ப்ராஃபிட் சாட்டிஸ்ஃபையிங் பார்த்தோம் அப்படின்னா ஓனர்ஷிப்போதும் கண்ட்ரோலும் வந்து செப்பரேட்டாக இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓனர் ஆர் லைக்லி டு ஹாவ் டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ் டு த மேனேஜர்ஸ் அண்ட் ஒர்க்கர். ஓனருக்கு ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், மேனேஜர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஓனர் விஷ் டு மேக்ஸிமைஸ் அ ப்ராஃபிட் பட் ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் மே நாட். ஒரு கம்பெனியோட ஓனராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜருக்கும் அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காது. ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் ரன் ஆனால் நமக்கு வந்து சேலரி கிடைக்க போகுது அப்படிங்கிற தாட் தான் இருக்கும். அதை இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவங்களோட சேலரி கிடைக்க போகுது. அப்போ ரொம்ப அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ண மாட்டாங்க. மேனேஜர்ஸ் மே கிரியேட் எ மினிமம் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் டு கீப் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஹாப்பி. லாஸாக இருந்தால் தான் வேலையை விட்டு தூக்குவாங்க. அப்போ மினிமம் லெவல் ஆஃப் ப்ராஃபிட் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. மேக்ஸிமைஸ் மீதி அப்ஜெக்டிவ்ஸை தான் அவங்க நினைப்பாங்க. அவங்களோட ஒர்க்கை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதர் ஒர்க்கர்ஸ் கூட நல்லா இது மிங்கிள் ஆகணும் அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. எப்படி என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவங்க இருக்க மாட்டாங்க. திஸ் பிரின்சிபல் ஏஜென்ட் ப்ராப்ளம் கேன் பி ஓவர் கம் டு சம் எக்ஸ்டென்ட் பை கிவிங் மேனேஜர்ஸ் ஷேர் ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, நீ இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு இதுலேருந்து இத்தனை % நான் ஷேர் கொண்டு வரேன் அப்படிங்கும்போது தான் அவங்களும் இது மாதிரி நினைக்க ஆரம்பிப்பாங்க. ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுங்கிறத நம்மளோட கோலாகவும் இருக்கணும்னு சொல்லி நினைக்க ஆரம்பிப்பாங்க. Cooperatives may have a completely different objective to typical product life cycle. Product life cycle மாதிரி இல்லாமல் இதுக்கு டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, cooperatives run to maximize the welfare of all stakeholders, especially workers. Any profit the cooperative makes will be shared amongst all the members. கோஆப்ரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் வர ப்ராஃபிட்டை எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிப்பாங்க. இதில் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுங்கிறது மெயின் மோட்டிவாக இருக்காது. அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் வெல்ஃபேர் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் எய்மாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் ஆஃப் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் வித் அதர் டிசிப்ளின். இது வந்து செகண்ட் இது மேனேஜரல் எக்கனாமிக்ஸோட ரிலேஷன்ஷிப் மற்ற டிசிப்ளினோட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரூல் இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனில் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் ரொம்ப முக்கியமான ரூலை மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. அவங்க தான் டாப் மேனேஜ்மெண்ட்டை ஆர்கனைசேஷனில் ஒரு எஃபெக்டிவாக பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் ஹேஸ் அ க்ளோஸ் லிங்கேஜ் வித் அதர் disciplines and fields of study. The subject has gained by the interaction with the economics, mathematics and statistics and has drawn upon management theory and accounting concept. Managerial economics integrates the concepts and method from other discipline and brings them to bear on their managerial problem. மேனேஜரல் எக்கனாமிக்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் இஸ் எக்கனாமிக்ஸ் that has a managerial economics as an application in both profit and non-profit sectors. managerial economics ப்ராஃபிட் செக்டருக்கும் நான்-ப்ராஃபிட் செக்டர்ஸ் ரெண்டுத்துலேயுமே இது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் அ நான்-ப்ராஃபிட் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரைவ்ஸ் டு ப்ரொவைட் அ பெஸ்ட் மெடிக்கல் கேர் ஆஸ் பாசிபிள் கிவன் லிமிட்டட் மெடிக்கல் ஸ்டாஃப், எக்யூப்மெண்ட் அண்ட் ரிலேட்டட் ரிசோர்ஸஸ். எல்லா ரிசோர்ஸஸும் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கார், அது ஒரு நான்-ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி பெஸ்ட் மெடிக்கல் கேரை நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும், இருக்கிற கம்மியான மெடிக்கல் ஸ்டாஃபை வச்சுட்டு, அது இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சு, இருக்கிற கம்மியான ரிசோர்ஸை வச்சு எப்படி பெஸ்ட்டாக நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது டீல்ஸ் வித் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கனாமிக் கான்செப்ட், அதோட தியரிஸ், அதோட டூல்ஸ், மெத்தடாலஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணி எப்படி பிஸ்னஸில் இருக்க ப்ராக்டிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறது தான் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ். மேனேஜரல் எக்கனாமிக்ஸில் 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இன்னொன்று வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ ஆஸ் அ நேம் இம்ப்ளைஸ், இட் இஸ் அ ஸ்மால், சின்ன விஷயம், ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்டை பற்றி பார்க்குறது, ஒரு குரூப்பை பற்றி பார்க்குறது, ஒரு பர்டிகுலர் ஃபேர்மை பற்றி பார்க்குறது, ஒரு ஹவுஸ் ஹோல்டை பற்றி பார்க்குறது, ஒரு தனிப்பட்ட ஆளோட இன்கம்மை பற்றி பார்க்குறது, ஒருத்தவங்களோட வேஜஸ் பற்றி பார்க்குறது, ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்குறது, இது மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் give a microscopic view of the economy. Microeconomic give you the microscopic view of the economy. It is a study of particular firm, particular household, individual price, wage, income, individual industries and a particular commodities. Macroeconomics, as a name implies, macro means large. It deals with the behavior of a large aggregate in the economy. The large aggregate are the total saving, total consumption எவ்வளோ, அங்கே பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் இன்கம் பார்த்தோம், இண்டிவிஜுவல் சேவிங் பார்த்தோம். வேறு மேக்ரோ எக்கனாமியில் டோட்டல் சேவிங் எவ்வளோ, டோட்டல் கன்சப்ஷன் எவ்வளோ, டோட்டல் இன்கம் எவ்வளோ, டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹோலாக பார்க்குறது. இந்த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் எவ்வளோ, இதெல்லாம் ஹோலாக பார்க்குறது. தட்ஸ் அ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ அக்ரிகேட்டிவ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் தியரி ஆஃப் டெசிஷன் மேக்கிங். தியரி ஆஃப் டெசிஷன் மேக்கிங் இஸ் ரிலேட்டிவ்லி a நியூ சப்ஜெக்ட் that has a significance for managerial economics. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது மேனேஜரல் எக்கனாமிக்ஸில். இந்த ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சச் as பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங், டெசிஷன் மேக்கிங் இஸ் ஆல்வேஸ் எசென்ஷியல். இதில் இருக்க மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங், கண்ட்ரோலிங் எல்லாத்துலேயுமே டெசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. டெசிஷன் மேக்கிங் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த டுடேஸ் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். டெசிஷன் மேக்கிங் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸையும் நம்ம பண்ணுறது கிடையாது. மேனேஜர்ஸ், இப்போ இருக்க மேனேஜர்ஸ் பார்த்தோன்னா நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இன்வென்ட்ரியாக இருக்கட்டும், காஸ்ட்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ப்ரைஸிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Economists are interested in the efficient use of scarce resources. Hence, they are naturally interested in business decision problems and they apply economics and management of business problems. Hence, managerial economics is economics applied in decision making. இந்த எக்கனாமிக்ஸை யூஸ் பண்ணி தான் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவு கொண்டு வரும். அதனால தான் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் இஸ் எக்கனாமிக்ஸ் அப்ளைஸ் இன் டெசிஷன் மேக்கிங் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆப்ரேஷன் ரிசர்ச் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்ஸ் இன் சால்விங் பிஸ்னஸ் ப்ராப்ளம். இது எப்படி பிஸ்னஸ் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதோட அப்ளிகேஷன் தான் ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம். Mathematics, statistics, engineers and others join together and develop the models and analytical tools which are grown into a specialized subject known as ஆப்ரேஷன் ரிசர்ச். ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லா சப்ஜெக்டோட மாடல்ஸ், அனலிட்டிக்கல் நம்ம மாடல்ஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க, டூல்ஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த பேசிக் பர்பஸ் ஆஃப் திஸ் அப்ரோச் இஸ் டெவலப் அ சயின்டிஃபிக் மாடல் ஆஃப் சிஸ்டம் விச் மே பி யூட்டிலைஸ் ஃபார் பாலிசி மேக்கிங். அந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பாலிசி மேக்கிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுறோம். இதில் என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ், இந்த
ஓஆரில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸை நம்ம எக்கனாமிக்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்பிபின்னு சொல்லுவோம், லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், டைனமிக் ப்ரோக்ராமிங், இன்புட் அவுட்புட் அனாலிசிஸ், இன்வென்ட்ரி தியரி, இன்ஃபர்மேஷன் தியரி, குயூயிங் தியரி, கேம் தியரி, டெசிஷன் தியரி, சிம்பாலிக் லாஜிக், இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறோம். The linear programming problem and analytic concepts of operation research are used in the managerial economics. Next பார்த்தோம் அப்படின்னா மேனேஜரல் எக்கனாமிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்க்குறோம். மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் is important to management. Managerial economics, it provides the basics for empirical testing of theory. It provides the individual firm with a measure of appropriate function relationship in their decision making. Statistics வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுவாங்க, அதோட எஸ்டிமேட்ஸ் எப்படி இருக்குது, ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இருந்தால் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மேனேஜரல் எக்கனாமிக்ஸில் நம்ம முடிவு எடுக்கக்கூடியதுக்கு இப்போ ஏதாவது ஒன்று ஃபோர்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பாஸ்ட் டேட்டா வேணும். அந்த டேட்டா வச்சு நம்ம நாளைக்கு எப்படி இருக்கும் டிமாண்டு, அடுத்த மாதம் எப்படி இருக்கும் டிமாண்டு, அல்ல அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் டிமாண்ட், அதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணோன்னா நம்ம ஃபோர்காஸ்டிங் போவோம். அப்போ அந்த ஃபோர்காஸ்டிங்க்கு நிறைய ட்ரெண்ட் அனாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ரெக்ரெஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க மேனேஜரல் எக்கனாமிக்ஸில். கார்லேஷன் யூஸ் பண்ணுறது, ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் தான். மீடியன் மோடு எல்லாமே. இந்த கார்லேஷன் தான் நம்ம ரிலேஷன்ஷிப் பார்க்குறது. கார்லேஷன், ரெக்ரெஷன் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்குறது தான் ரெக்ரெஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் எல்லாமே வந்து மேனேஜரல் ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாம்பிளிங்கும் ஒரு ஆஃப் த டெக்னிக் தான். எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு 100 பேர்கிட்ட டேட்டா வாங்கணும் அப்படின்னு சொன்னால் 100 பேர்கிட்டையும் வாங்குறது அவசியம் இல்லை. 100 பேர்கிட்ட இருக்கிறதுல ஒரு 10 பேர்கிட்ட டேட்டா வாங்கினா அதோட ரிசல்ட்டு தான் அந்த 100 பேரோடதுலையும் இருக்கும் அப்படின்னு ஒரு சாம்பிளிங் டெக்னிக் நமக்கு சொல்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தான் சொல்லுது. கார்லேஷன், மல்டிபிள் ரெகுலேஷன்லாம் பிஸ்னஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ டிமாண்டை எடுக்கணும் அப்படின்னா டிமாண்டை வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒரு கஸ்டமரோட இன்கம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த ப்ராடக்டோட ப்ரைஸு, டேஸ்ட் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த வேரியபிள்ஸ்லாம் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கார்லேஷன், ரெகுலேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ரோலும் மேனேஜரல் எக்கனாமிக்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டிங். மேனேஜரல் எக்கனாமிக்ஸ்க்கும் அக்கௌண்டிங்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் மோஸ்ட்லி டிபெண்டிங் ஆன் தி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஒரு பிஸ்னஸில் எடுக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் நிறைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. Management accounting provides accounting data for taking business decision. Accounting techniques are very essential for success of the firm because of profit maximization is a major objective of the firm. எல்லாமே accounting technique ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா எல்லா அப்ஜெக்டிவும் எல்லா ஃபோமோட அப்ஜெக்டிவாக இருக்குது. மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு அக்கௌண்டிங். இட் ரெக்கார்டிங் தி ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபர்ம். எ பிஸ்னஸ் இஸ் ஸ்டார்டட் வித் த மெயின் எய்ம் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்கிற மெயின் எய்மோட தான் எல்லா பிஸ்னஸாக இருக்குது. எல்லா ஃபினான்ஷியல் ஆப்ரேஷனையும் இதில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டிஸ், பில்டிங்கு, ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கரண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ தூரம் மீட் அவுட் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் சொல்கிறது. குட்ஸ் ஆர் பாட் அண்ட் சோல்ட் ஃபார் கேஷ் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட்க்கும் வாங்குகிறோம், கேஷுக்கும் வாங்குகிறோம். Cash is paid to the credit seller. It is received from the credit buyers. Expenses are met and incomes are derived. This goes on the daily routine work of the business. The buying of goods, sale of goods, payment of cash, receipt of cash and similar dealings are called business transactions. பிஸ்னஸ் அக்கௌண்டிங் தான் நிறைய இன்ஃபர்மேஷன், அக்கௌண்டிங் டேட்டாஸ் எல்லாமே நம்ம பிஸ்னஸ் எடுக்கக்கூடியதுக்கு இந்த அக்கௌண்டிங் டேட்டா இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் டெசிஷனை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். எல்லா பிஸ்னஸ் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் ஃபர்ம் பிகாஸ் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் இஸ் a மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். மேனேஜரல் எக்கனாமிக்ஸ்க்கும் மேத்தமெட்டிக்ஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா mathematics is another important subject closely related to managerial economics. For derivation, exposition of economic analysis, we require a set of mathematical tools. நிறைய டூல்ஸ் தேவைப்பட்டது. மேத்தமெட்டிக்ஸ் has helped in the development of economic theory. நிறைய எக்கனாமிக் தியரிஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் டு எக்கனாமிக் தியரிஸ் மேக் த மோர் ப்ரெசைஸ் அண்ட் லாஜிக்கல். ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
Estimation and prediction of economic factors for decision making and forward planning, mathematical method is very helpful. The important branch of mathematics generally used by managerial economics or geometry, algebra, calculus. The mathematicsல எதை நம்ம ரொம்ப முக்கியமாக எக்கனாமிக்ஸில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தோம்னா ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா, கால்குலஸ் இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸில் நம்ம பிஸ்னஸ் டெசிஷன் எடுக்கக்கூடியதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் யூஸ் பை த மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் or logarithms and exponential vectors, determinants, input-output tables. Operation research, which is closely related to managerial economics, is mathematical in character. Operation research-உம் வந்து பேசிக்கலாக மேத்தமெட்டிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் அதையும் சொல்கிறோம். அதுவும் மேனேஜரல் எக்கனாமிக்ஸில் க்ளோஸாக ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோல் ஆஃப் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ், அது ரிலேஷன்ஷிப் ஆஃப் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் வித் அதர் டிசிப்ளின், அதான் இப்போ நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தது தான் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் தியரி ஆஃப் டெசிஷன் மேக்கிங், மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் ரிசர்ச், மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேஷன்ஷிப், மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ரிலேஷன்ஷிப், மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேஷன்ஷிப். இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஆஃப் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ் வித் அதர் டிசிப்ளின். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபேர்ம்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஃபேர்ம்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன், க்ரோத் மேக்ஸிமைசேஷன், லாங் ரன் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், சோஷியல் ஆர் என்விரான்மெண்டல் கன்சர்ன், ப்ராஃபிட் ஷேரிங் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ். Thanks for watching. Subscribe, like and share the channel. Thank you.